ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். திமுக பார்த்தோன்னா மக்களை ஏமாற்றும் அப்படின்ற மாதிரி ஒரு சைடு பிரிச்சுக்கலாம். இன்னொரு சைடு பார்த்தோன்னா மக்களை மதிக்காது அப்படின்ற மாதிரி ரெண்டு சைடு பிரிச்சுக்கலாம். அந்த வகையில் 3 விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, திரு சேகர் பாபு. ஸோ இவர் திருவெற்றியூரில் ஒரு கோவிலுக்கு போயிட்டுருக்காரு. கோவிலுக்கு போயிட்டு போகிறாரு, அதில் என்ன இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தோணல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வருவார், கார் விட்டு இறங்குவார், ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோன்னா போலீஸ் பாதுகாப்போட பொதுமக்கள் யார் நின்றுருந்தாலும் அதை பற்றிலாம் கவனிக்கிறதே கிடையாது. அவர் பாட்டுக்கு பார்த்தோன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் சாமி பார்த்துட்டு கிளம்பிடுவார். இவருக்கு அதுதான் பார்த்தோன்னா விஐபின்னு சொல்லுவாங்கள்ல, கோயில்களெல்லாம் பார்த்தோன்னா விஐபி அப்படி இருக்கிறவங்கலாம் வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் க்யூவில் பார்த்தோன்னா மக்கள் பல மணி நேரம் மணிக்கணக்கில் நின்றுருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். அந்த வகையில் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இறங்கி வர்றாரு திருவெற்றியூரில் ஒரு கோயிலுக்கு. அங்கே பார்த்தோன்னா பயங்கர க்ரௌடு, அந்த தட்டிகளுக்குள்ளே பொதுமக்கள் எல்லாம் நின்றுருக்காங்க. இவர் பாட்டுக்கு பார்த்தோன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்காரு. அதில் பார்த்தோன்னா ஒரு வயசான அம்மா ஒன்று கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் மட்டும் போயிட்டுருக்கீங்களே, நாங்களாம் நின்றுருக்கிறது தெரில அப்படின்ற மாதிரி ஒரு அம்மா கேட்குறாங்க. இன்னும் சில பெண்கள் வந்து, அறநிலைத்துறை அப்படின்னா நீங்கள் இஷ்டத்துக்கு போயிடுவீங்களா, நாங்களே இவ்வளோ நேரம் மணிக்கணக்காக க்யூவில் நின்றுருக்குறோம்ல, இவங்கெல்லாம் வந்து அவங்க இஷ்டத்துக்கு போயிடுறாங்க. விஐபிகளை பார்த்தோன்னா 100 ரூபா கொடுத்தா உள்ளே விட்டுறாங்க, எங்களை பார்த்தோன்னா இந்த மாதிரி நிற்க வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அங்கே இருக்கிற பெண்கள் வைக்கிறாங்க. இது வந்து பல கோயில்கள் நடந்துட்டு தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. விஐபி டோக்கன் அப்படின்னு ஒன்று வச்சு நிறைய பேர் பார்த்தோன்னா உள்ள அலோவ் பண்ணிடுறாங்க. ஆனால் இங்கே நிறைய பேர் வெளியில் தான் நின்றுருக்க வேண்டியதாக இருக்குது. சரி, அறநிலையத்துறை அப்படின்னாலே பார்த்தோன்னா பைசா எடுக்கிறதானே, அதனால் இந்த மாதிரியான சில வேலைகள் தான் பண்ணுவாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது எல்லாத்தையும் தாண்டி சேகர் பாபு அவர்கள் ஒரு அம்மா கேட்டதுக்கு போமா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ரொம்ப வந்து கேவலமான திமிரு பேச்சு ஒன்று பேசிட்டு போகிறாரு. பேசாமல் கடந்து போயிருக்கல. அவர் கேள்வி கேட்டாலே கோவம் வருது. அந்த அம்மா இப்படி என்ன கேட்டாங்க, ரொம்பவுமே பார்த்தோன்னா ஏழ்மையான ஒரு அம்மா தான் அந்த அம்மா இந்த மாதிரி கேள்வி கேட்டதுக்கு பேசாமல் கடந்து போகிறதே இவங்களோட வேலை. அதை விட்டுட்டு பார்த்தோன்னே போமா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையில் வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு போகிறாரு சேகர் பாபு. இவங்க தான் பார்த்தோன்னா மக்களை மதிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது. சரி, இதுதான் அப்படின்னா இன்னொன்று இதே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். KN நேரு அவர் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து பூஜை போட்டிருக்காரு. அது என்ன பூஜை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பூஜை பற்றி ஒருத்தர் ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த ட்வீட் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போய்க்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபோட்டோ தான். எதுக்கோ பார்த்தோன்னா வந்து ஏதோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி தான். அந்த நிகழ்ச்சிக்கு என்னமோ செங்கல்லாம் போட்டு அதுக்கு பூஜையெல்லாம் போட்டு ஒரு விஷயங்களை பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காரு, பொங்கலுக்கு கூட மஞ்சள் சந்தனம் பூசி பூமி பூஜை போட்டு தான் இவங்க விழாவையாக செய்கிறார்கள், இவர்களிடம் ஏது பகுத்தறிவு, பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனையை முழுக்க முழுக்க சீர்குலைத்த கூட்டம் தான் இந்த திமுக கூட்டம் அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஒரு அரசு விழாவை நடத்திருக்கே இந்த மாதிரியான பூஜைகள் போட்டு தான் இவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இவங்க இங்கே பெரியார் கொள்கையை கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க, பெரியார் கொள்கையை சீர்குலைச்சதே இந்த கூட்டம் தான் அப்படின்னு மாதிரி திமுகவில் இருக்கிற ஒரு அமைச்சரை பார்த்து முக்கியமான ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது நியாயமான ஒரு கேள்வி. இது வந்து பெரியாரை சிந்தனை கொண்ட ஒரு கட்சின்னு சொல்கிறாங்க, பெரியாரி மண் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இவங்களே வந்து மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்தோன்னா தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுதான் பார்த்தோன்னா திமுகவோட நிலைப்பாடு. இது அவங்க பண்ணுவாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் சமத்துவம், சமூக நீதி அப்படின்னு பார்த்தோன்னா சாதி ஒழிப்புன்னு பேசுவாங்க. இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி கூட உதயநிதி அவர்கள் வந்து ஈரோட்டில் ராஜ் கவுண்டர்னு பேசிகிட்டு இருந்தார்ல, அந்த மாதிரி பார்த்தோன்னா சாதி தூக்கியும் பிடிப்பாங்க. இந்த இடத்துல திமுக எங்கே பெரியாரோட கொள்கையை பார்த்தோன்னா நிலைநாட்டுது அப்படின்ற ஒரு கேள்வியை பார்த்தோன்னா இப்போ பொதுமக்கள் குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் போயிட்டுருக்கு. இந்த சைடு பார்த்தோன்னா இவருங்க இப்படி இன்னும் பல விஷயங்களை பார்த்தோன்னா திமுக வந்து மக்களை ஏமாற்றிட்டு தான் இருக்குது அப்படின்றத தளபதி விஜய் அவர்கள் அப்பப்போ பார்த்தோன்னா சொல்லிகிட்டே இருப்பார்ல. அது இதுவும் பார்த்தோன்னா முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகம் இல்லை. பெரியாரி கொள்கை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த சேகர் பாபு, இந்த KN நேரு இவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியை ஸ்டாலின் அவர்கள் தான் கேட்கணும், நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க தான் பார்த்தோன்னா பெரியாரி கொள்கை, பெரியாரில் கொள்கை தலைவராக வச்சிருக்காரு. முழுமையாக பெரியார் உள்வாங்கினவர். விஜய் அவர்களாவது பார்த்தோன்னா எந்தோட மக்கள் நம்பிக்கையில் நாங்கள் வந்து விளையாட போகிறது கிடையாது, அதை வந்து நாங்கள் சொல்ல விரும்பலை அப்படின்னு கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரியார் கொள்கை தலைவராகவே ஏற்றுக்கிட்டார். ஆனால் இவங்க முழுமையாக உள்வாங்கிக்கிட்டவங்களே இங்கே இந்த மாதிரியான வேலைகளை பண்ணுவாங்க. இது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி பொதுமக்கள் கேட்டால் பிஜேபி உள்ளே வந்துடும். அவங்க பண்ணுற வேலையை தான் நீங்களும் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பதில் இருக்காது. இந்த மாதிரி போயிட்டுருக்கு இவங்களுடைய இது. சரி, ஓகே. இன்னும் இது எல்லாத்தையும் தாண்டி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ விட்டு போன வாக்குறுதிகளை ஒரு முக்கியமான வாக்குறுதி தூக்கிட்டு வர்றார். எப்போ ஆட்சி முடிகிற நேரத்தில் என்ன அப்படின்னா, வர 19ஆம் தேதியிலிருந்து இலவச மடிக்கணினி கொடுக்கும் திட்டத்தை பார்த்தோன்னா செயல்படுத்த போகிறாராமா, அறிமுகப்படுத்த போகிறாரு. ஆட்சி முடியறக்கே இன்னொரு 3 மாதம் தான் இருக்குது. அந்த 3 மாதத்தில் வந்து மடிக்கணினி கொடுக்கும் திட்டத்தை துவக்கி வைக்க போகிறாராமா நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இது அவங்க ஆட்சிக்கு வந்த முதல் வருஷத்துலேயே முதல் ஒரு முக்கியமான விஷயத்திலேயே பார்த்தோன்னா இவங்க முன்னெடுத்திருக்கணும். ஏன்னா இது வந்து மாணவர்களோட படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றதுனால இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதலே பார்த்தோன்னா இதை அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணல? வேற ஒரு ஆட்சி கொண்டு வந்தது அதனால், வேற ஒரு கட்சி கொண்டு வந்தது அதனால் நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி டிலே பண்ணாங்களா என்ன? குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு பார்த்தோன்னா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு இவங்க பேசுவாங்க. ஆனால் கல்விக்கு முக்கியத்துவமாக இருக்கிற அந்த மடிக்கணினியை வந்து இவங்க ரொம்ப லேட்டாக கொடுக்குறாங்க. இதுதான் பார்த்தோன்னா இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்குது.
இவங்க உடனே கொடுத்துருக்கலாம், இல்லை அப்படின்னா போன வருஷம் கொடுத்துருக்கலாம், இல்லை அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாம். இப்போ ஆட்சி முடியிறதுக்கு 3 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தோன்னா இப்போ வந்து இந்த திட்டத்தை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா மக்களை ஏமாற்றும் விஷயம் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. இப்போ இவங்க ஆட்சியில் பார்த்தோன்னா இந்த மடிக்கணினி யூஸ் பண்ணி படித்து பயன்பெற்றிருக்கிற வேண்டிய மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இப்போ அது போய் சேராது. நீ அடுத்தது வர்றவங்களுக்கு தான் போய் சேருமே தவிர, இப்போ இந்த 5 வருஷமாக பார்த்தோன்னா இந்த மாணவர்களுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்விக்கு பார்த்தோன்னா திமுக என்ன பதில் சொல்ல போகுது? இதை பார்த்தோன்னா இப்போ தூக்கிட்டு வர்றதெல்லாம் வந்து அரசியல், ஓட்டு அரசியலுக்காக தான் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. இதை தொடர்ந்து நடக்கும். இதை வந்து அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்ததுனால பார்த்தோன்னா இதை வந்து பெரிய அளவில் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண விரும்பல போல். அப்படி இருக்கிற நபர்கள் கண்டிப்பாக இதை ஓட்டு அரசியலுக்காக தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாதான் என்ன? அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாதான் என்ன? இலவசம் அப்படிங்கிறது சில, அதாவது பார்த்தோன்னா ஒரு 2000 ரூபாய், 3000 ரூபாய், 5000 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்கள் பார்த்தோன்னா இலவசமாக கொடுக்கறது வேஸ்ட்டு. அது பார்த்தோன்னா அந்த இலவசத்தை நம்ம எதிர்க்கிறோம். ஆனால் பொதுமக்களால் வாங்கவே முடியாத சில விஷயங்கள் ஒன்று இருக்கும்ல, இந்த லேப்டாப்பு இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்தோன்னா கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் ஒரு முக்கியமானதாக பார்த்தோன்னா லேப்டாப் இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதில் படித்து பயன்பெற்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அது ஒரு யூஸ்ஃபுல்லானது தான். அது போக பார்த்தோன்னா அதே அதிமுக அந்த மிக்சி கிரைண்டர்லாம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா இலவசத்துக்கு வந்து எதிரானது தான். ஏன்னா இதெல்லாம் கூட பொதுமக்கள் வாங்கிக்க முடியாதா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் பேசுவாங்க. இதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரியான சில திட்டங்கள் ஓகே தான். இப்போ விஜய் அவர்கள் பார்த்தோன்னா சொன்னது என்ன அப்படின்னா, வீட்டுக்கு ஒரு கார் இருக்கணும், வீட்டுக்கு ஒரு பட்டதாரிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். அது இலவசமெல்லாம் கிடையாது, ஃப்ரீயெல்லாம் கிடையாது. அது நிறைய பேர் ஃப்ரீ நினச்சி வேறு லூசமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அது ஃப்ரீயெல்லாம் கிடையாது. அந்தளவுக்கு பொருளாதாரத்தை நான் மேம்படுத்துவேன் அப்படின்னு தான் தளபதி சொல்லியிருந்தார். அந்த மாதிரியான சில விஷயங்களை முன்னெடுக்கலாம். இப்போ இந்த லேப்டாப் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டே கொடுத்துருக்க வேண்டிய ஒன்று, இதை கொடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது இப்போ ஒரு குற்றச்சாட்டாக தான் பார்க்கப்படுது. பொதுமக்கள் மத்தியில் இது ஓட்டு அரசியலுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கப்படுது. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் பார்த்தோன்னா இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. தமிழ்நாட்டில் பல கோயில்களுக்கு பார்த்தோன்னா குடமுழுக்கு நடத்தியிருக்க 1400 கோடியோ 300 கோடிக்கே பார்த்தோன்னா குடமுழுக்கு நடத்தியிருக்காரு சேகர்பாபு அவர்கள் அப்படிங்கிற நியூஸை பெருமையாக பேசுகிறவங்க, அந்த பெரியார் மண்ணுன்னு இவங்க தானே சொல்லுவாங்க திமுக. அந்த பெரியார் மண்ணில் அதை விட பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு மாணவர்களுக்கு பார்த்தோன்னா இந்த மடிக்கணினி தான் முக்கியமானது. அதுக்கு நம்ம செலவு பண்ணி அதை ஃபஸ்ட்டு கொடுப்போம், இது அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு தள்ளி போட்டிருக்கலாமே, ஏன் பெரியார் மண்ணில் இதை அவங்க பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி அந்த இடத்துல நம்ம முன்வைக்கலாம். வேறு ஏதாவது கட்சியாக இருந்தால் கூட பார்த்தோன்னா நம்ம கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க வந்து பெரியார் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்காத நபர்களாக தான் இருப்பாங்க. இவங்க பெரியார் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கிட்ட நபர்கள் ஏன் அதை பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம இந்த இடத்துல முன்வைக்கிறோம். கடைசி வருஷத்தில் எது கொடுக்குறீங்க அப்படின்றத கேள்வி முன்வைக்கிறோம். எதுக்கு பார்த்தோம்னா என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த திட்டம் செயல்பட போகுது. சரி, இந்த கடைசி இயரில் கிடைக்க போகிற அந்த ஸ்டூடெண்ட்ஸாவது பார்த்தோன்னா லக்கின்னு தான் நம்ம சொல்லணும். வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் மறுபடியும் திருப்பி ஓட்டு யாருக்கு போடணும் அப்படிங்கிறத இவங்க முடிவு பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம். அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.